வெல்கம் டு மை சேனல். பிகினர்ஸாக நீங்கள் அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலிஃப்ளவர் சில்லி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணணும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இது சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா தண்ணி சூடேறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் பெருசாக வேணாம், ரொம்பவும் பொடி பொடியாக போட வேணாம். இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம மாவில் முக்கி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா பஃபியாக சூப்பராக வரும். இப்போ அதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து அதை குக் பண்ணணும். இப்போ மாவு வந்து கலந்துக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சில்லி கடையில் வந்து கேட்டு பாருங்கள். இது மாதிரி காலிஃப்ளவர் சில்லி போடணும், சிக்கன் சில்லி போடணும், சில்லி மாவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த பவுடர் வந்து கொடுப்பாங்க. இதிலே வந்து உப்பு, காரம், அதுக்கப்புறம் கஸ்தூரி மெத்தி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வந்து நல்லா அரைச்சி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் கலர் எல்லாமே சேர்த்துருக்கும். பார்க்குறக்கு இப்படி இருக்கும். தண்ணி ஊற்றின உடனே கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ திட்டாக இருக்கா, திரும்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் அந்த கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இங்கிட்டு நம்ம 10 நிமிஷம் வேக வச்சுருந்தோமா, அந்த காலிஃப்ளவர் வந்து தண்ணி இல்லாமல் இது மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். மூடியை வச்சு அப்படியே பாத்திரத்தை சாய்ச்சி வடிக்காதீங்க. ஏன்னா காலிஃப்ளவரில் இருக்க புழு எல்லாமே இந்த சுடு தண்ணியில் வெளியே வரும். அப்படியே இருக்கும். நீங்கள் சாய்ச்சி வடிகட்டும் போது அது வந்துடும். அதனால் இது மாதிரி அரிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அது லைட்டாக ஆறட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு பூ வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பாமாயில் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அதனால் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் செய்யும்போது கண்டிப்பாக வந்து எண்ணெய் குடிக்காது. அதே மாதிரி எண்ணெயும் பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே அந்த மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம். இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து போடுங்க. உள்ளே போன உடனே மேலே வந்து பொரிய ஆரம்பிச்சிச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துருவோம். ஒரு 2 நிமிஷம் வந்து மீடியமான நெருப்பில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக குக் ஆயிரும். பாருங்கள் அப்படியே சிக்கன் 65 மாதிரியே இருக்குது. டேஸ்ட் வைஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த சிக்கன் 65 மாவு தான் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கடையில் கேளுங்க. கிடைக்கல அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொரு பொருளும் எப்படி ஆட் பண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோ நான் முன்னாடியே ஆல்ரெடி போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். திரும்ப போட்டிருக்கேன் பாருங்கள். நான் வந்து ஒரு பூ தான் எடுத்தேன். அது வந்து 1/2 கிலோவுக்கு மேலேயே 65 கிடச்சிது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.